நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா, ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய 5 விஷயத்தை ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு பெரிய மேசிவான சேஞ்சை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம். பில்ட் யோர் நெட்வொர்க். ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணவொடனே உங்கள் கிளாஸ் ரூமில் உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட மட்டும் பேசிட்டு இருக்காம உங்களோட சீனியர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், அலுமினின்னு சொல்லி அவங்களோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுங்க. செகண்ட், ஜாயின் கிளப்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். காலேஜ் ஜாயின் பண்ண உடனே கிளாஸ் ரூமுக்கு மட்டும் போகாமல் காலேஜில் நடக்கக்கூடிய கிளப் ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் ஈவெண்ட்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஈவெண்ட்டில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறது, வாலண்டரி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும். அட் த சேம் டைம் கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். தேர்ட், லேர்ன் ஒன் ஹை இன்கம் ஸ்கில். ஒன்லி நீங்கள் எடுத்த டிகிரியை மட்டும் நம்பாமல் அப்கமிங் ட்ரெண்டிங் கோர்சஸ், உங்கள் டிகிரிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏஐ, கோடிங், டிசைனிங், இந்த மாதிரியான ஸ்கில் கோர்சஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸ்கில் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஃபோர்த்து, பில்ட் யுவர் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமே. லாஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூமே பில்ட் பண்ணாமல் விடுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தப்பை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நிறைய ஸ்கில் கோர்சஸ் கற்றுக்கிறது, சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணுறது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் ரெஸ்யூமேவும் லிங்க்டின் ப்ரொஃபைலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபைனல் இயர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்களோட ரெஸ்யூமேவையும் லிங்க்டின் ப்ரொஃபைலையும் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் இந்த ரெஸ்யூமே பில்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த அறிபடியை அவாய்ட் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். இந்த ஃபிஃப்த் பார்க்க போகிற ஸ்கில்லை தான் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த் ஒன், எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதை பண்ணுனா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதை பண்ணுனா டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 4 இயர்ஸுமே ரொம்ப அழகாக நீங்கள் கொண்டு போகலாம். அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸையுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த காலேஜ் ஸ்டடி அப்படின்றது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை உங்களை ஜாலியாக வச்சுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் கிடையாது. இந்த காலேஜ் டேஸில் வந்து நீங்கள் யார், இதில் எப்படி நீங்கள் மோல்டாகி வெளியே வரப்போகிறீங்க அப்படின்றது தான் உங்களோட ஃபியூச்சரா இருக்க போகுது. நீங்க யாரு, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களோட ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த காலேஜ். ஸோ நான் சொன்ன இந்த 5 கேட்டகரியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட ஃபியூச்சர் நல்ல சேஞ்சஸ் நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய இந்த காலேஜ் டேஸஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அட் த சேம் டைம் ஒரு ப்ரொடக்டிவிட்டியாகவும் போகும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. தேங்க்யூ.